இன்னைக்கு பார்க்க போறது வந்து ஐசிடி ஸ்கில் ஜோன்ஸ். இதோட டாபிக் வந்து ஐசிடியோட ஸ்கில் ஜோன்ஸ் பற்றி தான் பார்க்க போறோம். இந்த டாபிக் எடுக்கிறதுக்கு முன்னாடி இது எதுக்குன்றது மட்டும் சொல்லிடுறேன். நீங்க வந்து ஒரு ஸ்கேல்பரா இருக்கீங்க அப்படின்னா இந்த ஐசிடி ஸ்கில் ஜோன்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்கேல்ப் பண்றதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஸ்கில் ஜோன்ஸ் பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா ஸ்கேல்பிங்கான ட்ரேட்ஸ் ஒவ்வொரு செஷனுக்கும் எத்தனை பிப்ஸ் வந்து போகும் அப்படின்றது ஒரு மூவ் ஆன்டிசிபேட் பண்றது. இதுதான் வந்து ஒரு ஐசிடியோட ஸ்கில் ஜோன்ஸ். இதுக்கு வந்து கிளியர் டெஃபினேஷன் வந்து ஓகே. ஸ்கில் ஜோன்ஸ்னா ஃபர்ஸ்ட் என்ன? ஸோ ஸ்கில் ஜோன்னா வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு பர்டிகுலர் டைம் விண்டோவில் ஏகப்பட்ட ட்ரேடிங் வந்து நடக்கும். அதாவது வால்யூம் வந்து ஹையா இருக்கும், வாலடைலா இருக்கும். ஓகேங்களா? ஒரு பர்டிகுலர் விண்டோக்குள்ள, ஒரு டைம் விண்டோக்குள்ள வந்து வால்யூம் வந்து அதிகமா இருக்கும், வாலடைலா இருக்கும். ஓகே, வாலடைலா இருந்தா மார்க்கெட்ஸ் வந்து ட்ரெண்டிங் மார்க்கெட்ஸா இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஸ்கில் ஜோன்ஸ் அப்படின்றது சொல்றாங்க. ஒரு மார்க்கெட் வந்து வாலடைலா இருக்கு இல்லையா? ஸோ அதை தான் வந்து ஸ்கில் ஜோன்ஸ் சொல்றாங்க. இதுல பாத்தீங்கன்னா refers to a specific time windows during the trading day when the market is most volatile and provides better trading opportunities. கில் ஜோன்ஸ்ன்றது இதுதான் கில் ஜோன். ஸோ இந்த கில் ஜோன்ல ஒரு 4 டைப் இருக்கு. 4 டைப்ன்றதை விட 4 ரீஜன்ஸ்னு வச்சுக்கோங்க, 4 செஷன்ஸ் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. அதுல வந்து ஃபர்ஸ்ட் செஷன் வந்து ஏஷியா. நீங்க இந்த ஐசிடி கில் ஜோன்ஸோட இந்த இண்டிகேட்டர்ல நீங்க பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏஷியா, லண்டன், நியூயார்க், லண்டன் க்ளோஸ், இது 4 செஷனுமே வந்து ஒரு ஹில் ஜோனுக்கான ஒரு ட்ரேடிங் ஜோன். இந்த 4 செஷனுமே ஓகே. அது எப்போ புக் பண்ணுன்றது நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஸோ இந்த கிளாஸ்ல பார்க்கலாம், சாரி. ஸோ பேசிக்காக வந்து ஏஷியா கில் ஜோன், லண்டன் கில் ஜோன், நியூயார்க் கில் ஜோன், லண்டன் க்ளோஸ் கில் ஜோன், இந்த 4 மட்டும்தான் நம்மளோட ஃபோக்கஸ்லேயே இருக்கும். இந்த 4 கில் ஜோன்ஸ் மட்டும்தான் நம்மளோட ஃபோக்கஸ்லேயே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த கில் ஜோன்ல கண்டிப்பா இந்த 4க்குள்ள ஏதோ ஒரு செஷன்ல உங்களுக்கு கண்டிப்பா ஸ்கேல் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ அது எந்த மாதிரி ஸ்கேல் பண்ணணும், எவ்வளோ பிப்ஸை பிடிக்கும்ன்றது நம்ம வந்து இப்போ பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ஏஷியா கில் ஜோன் அப்படின்னா என்ன அப்படின்னு மட்டும் சொல்லிடுறேன். ஸோ ஏஷியா கில் ஜோன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இதில் இம்பார்ட்டன்ட் வந்து டைம். இந்த டைம் வந்து யூடிசி 4ல செட் பண்ணிக்கோங்க. நியூயார்க்ல வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அகைன் மறுபடியும் சொல்றது, யூடிசி 4ல செட் பண்ணிக்கோங்க. யூடிசி 4ல செட் பண்ணீங்கன்னா நீங்க ஸ்டார்டிங் வந்தீங்கன்னா 8 PM காட்டும் கீழே. 8 PM டு 12, அதாவது 11:55 12 வரைக்கும் இது வந்து ஏஷியாவோட செஷன். இந்த செஷன் ஓகே. இந்த ஏஷியா செஷன்ல டிப்பிக்கலி என்ன நடக்கும் அப்படின்னா, ஏஷியா வந்து எப்பயுமே நம்மளுக்கு வந்து ஒரு ஏஷியாவோட செஷன் முக்காவாசி நேரம் 80% ஆஃப் த டைம் என்ன நடக்கும்னா ஒரு கன்சால்டேஷன் தான் நடக்கும். ஓகே. ஸோ ஏஷியா வந்து முக்காவாசி டைம் வந்து நம்மளுக்கு கன்சால்டேஷன் தான் நடக்கும். எப்பயுமே கன்சால்டேஷன் நடக்கணும் இல்லை. ஏஷியா வந்து சம்டைம்ஸ் டே ஹையும் கிரியேட் பண்ணும், டே லோவும் கிரியேட் பண்ணும். ஏஷியாவிலையும் மேனிபுலேஷன் வந்து நடக்கும். என் வாய்ஸ் எக்கோ அடிக்குதா இல்லை கிளியரா இருக்கா? மற்றவங்களா கிளியரா இருக்கா? எக்கோ அடிக்குதா? கிளியரா இருக்கு. ஓகே, தென் உங்களோட இன்டர்நெட் ப்ராப்ளமா இருக்கும்னு நினைக்கிறேன். அதை செக் பண்ணிக்குவோம். கிளியர். ஓகே ஃபைன். என்ன சொல்லிட்டோங்க, கட் ஆயிட்டோம். ஓகே. ஸோ ஓகே யா, ஏஷியா வந்து பார்த்தீங்கன்னா முக்காவாசி டைம் வந்து கன்சால்டேட் நடக்கும். 80% டைம் கன்சால்டேஷன் மட்டும் தான் நடக்கும் ஏஷியாவில். ஓகே. நம்மளுக்கு கன்சால்டேட்டுக்கு அடுத்தது நம்மளுக்கு அடுத்த கேரக்டர் என்னன்றது நம்ம எலிமெண்ட்ஸ் ஆஃப் ட்ரேட்லேயே பார்த்துருப்போம். ஒரு கன்சால்டேஷன் நடந்துச்சு அப்படின்னா அடுத்து வந்து கண்டிப்பாக வந்து ஒரு எக்ஸ்பான்ஷன் வந்து நடக்கணும். கரெக்டாக எலிமெண்ட்ஸ் ஆஃப் ட்ரேட்லேயே நம்ம பார்த்துருப்போம். ஸோ ஏஷியா வந்து கன்சால்டேட் ஆயிடுச்சு
அப்படின்னா தயவுசெய்து இந்த ஏஷியா பேரில் வந்து ட்ரேட் வந்து பண்ணாதீங்க. ப்ளஸ் ஏஷியாவில் யூரோ, ஜிபிபி, யூஎஸ்டி பேர்ஸ் இருக்கிற எந்த பேர்ஸுமே வந்து ட்ரேட் பண்ணாதீங்க. மேக்ஸிமம் இதெல்லாம் வந்து கன்சால்டேஷன் தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எந்தெந்த பேர்ஸ் வந்து ஏஷியாவில் வந்து ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு இது சொல்கிறேன். ஸோ பெஸ்ட் பேர் டு ட்ரேட் டியூரிங் தி செஷன் வந்து ஏயுடி, என்செட்டி, ஜேபிஒய். ஓகேங்களா? ஸோ ஏஷியாவில் ட்ரேட் பண்ணக்கூடிய பேர்ஸ் வந்து ஏயுடி, என்செட்டி, ஜேபிஒய். கிராஸ் பேர்ஸ் இருந்தால் இன்னும் நல்லது. ஸோ இந்த ஏஷியா செட்டப் என்ன பண்ணும் அப்படின்னா, ப்ரீவியஸாக வந்து உங்களுக்கு சிபிடிஆரில் வந்து ஒரு டீலிங் ரேஞ்ச் வந்து செட் பண்ணி கொடுக்கும். ஓகே, மார்க்கெட் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகி உங்களுக்கு டீலிங் ரேஞ்ச் வந்து செட் பண்ணி கொடுக்கும். ஏஷியா ஓப்பன் ஆகும்போது உங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து ஆப்டிமல் ட்ரேட் என்ட்ரி வந்து கிடைக்கும். அதாவது ஓடி, ஐசிடி சொன்னால் இந்த ஓடி நம்ம ஃபிபனாச்சி போடுறோம் இல்லையா, இந்த ஏரியா வந்து ஓடி ஜோன். இந்த ஏரியாவில் வந்து கண்டிப்பாக ஏஷியாவில் உங்களுக்கு வந்து ஒரு ட்ரேட் கிடைக்கும் அப்படின்றது ஐசிடியோட அப்சர்வேஷன். ஓகேங்களா? ஸோ சம்டைம்ஸ் வந்து ஓடி ட்ரேட் கிடைக்கும். பட் ஏஷியாவில் அதிகபட்சம் வந்து உங்களால் 20 பிப்ஸ் வரைக்கும் ஸ்கேல்ப் பண்ணலாம். இது உங்கள் மைண்டில் இருக்கணும். அதிகபட்சம் நீங்கள் ஸ்கேல்ப் பண்ண போகிறது 20 பிப்ஸ். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1:5, 1:1.5 இல்லை 1:7, சம்டைம்ஸ் 1:2, 1:3 கூட போகும். பட் ஏஷியா செஷன் வந்து ஜென்ரலாக 15 to 20 பிப்ஸ் தான் வந்து கேப்சர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஹையர் டைம் ஃப்ரேம் பயாஸ் இஸ் ஹெல்ப்ஃபுல் ஹியர். ஷார்ட் டேர்ம் ரீட்ரேஸ்மெண்ட்ஸ் இன் ஐதர் புல் ஆர் மார்க்கெட் கேன் ஆஃபர் வந்து ஓடி செட்டப் அப்படின்னு போட்டிருக்கு. ஹையர் டைம் ஃப்ரேமோட பயாஸை பார்த்து ஷார்ட் டேர்ம்ல ரீட்ரேஸ்மெண்ட் வந்து ஐதர் புல் மார்க்கெட்டா பேர் மார்க்கெட்டா இருந்தால் அது வந்து ஓடிவி செட்டப் வந்து ஹெல்ப் பண்ணுன்னு சொல்றோம். இதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து நான் இங்கே வச்சிருக்கேன். ஓகே, ஸோ ஒரு நிமிஷம் ஷார்ட் பேப்பர். ஆக்சுவலி நான் ஏடியூஎஸ்சியில் மார்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஏடியூஎஸ்சியில் பார்க்க வேண்டாம், யூஎஸ்டி பேர்ஸோட நீங்கள் பார்க்க வேண்டாம். பட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக அதை மார்க் பண்ணி வச்சிருக்கேன். எஸ், ஸோ இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா செஷன் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியராக தெரியும் சிபிடிஆரோட செஷன் வந்து இந்த இருக்கு. ஓகே, ஸோ இந்த சிபிடிஆரில் எனக்கு இங்கே வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் பிரேக் வந்து இங்கே தெரியுது. இது வந்து நான் பிஓஎஸ் எடுத்து லோ கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். நான் வந்து நெக்ஸ்ட் ஏஷியா ஓப்பன் ஆகும்போது கண்டிப்பாக ஏஷியா ஓப்பன் ஆகும்போது நான் அந்த ப்ளூ கலர் லைன் போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா கீழே 8 o'clock 8 PM 12க்கு வந்து முடிவுன்றது போட்டிருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் டீலிங் ரேஞ்ச் வந்து இந்த லோ டு ஹை போட்டிங்க அப்படின்னா ஒரு ஓடிஇ ஜோன் வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். இந்த ஓடிஇ ஜோனுக்கு ஏஷியா ஓப்பன் ஆகி அங்கே ட்ராவல் பண்ணும்போது நீங்கள் ஒரு டைரக்டான ஒரு என்ட்ரி வந்து இங்கேருந்து பிளேஸ் பண்ணி நீங்கள் 20 பிப்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து டார்கெட் எடுக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஸ்கேல்பை தான் வந்து ஒரு இந்த ஸ்கேல்ப் தான் வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து 20 பிப்ஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்றது. ஓகே, இது வந்து இங்கே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 56 மேலே பிப்ஸ் மேலே போயிருக்கு. பட் யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 20 பிப்ஸ் வரைக்கும் தான் கேப்சர் பண்ணணும் அப்படின்றது. 20 பிப்ஸ்னா இட் ஆஃபர்ஸ் 15 to 20 பிப்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஆஃபர் பண்ணும். அதுக்கு மேலே கிடைக்கிறது உங்களுக்கு ஜாக் பாட் தான், பேஸ்ட் ஆன் ப்ரீவியஸ் செஷன்ஸ் என்ன நடக்குது. ஓகேயா? ஸோ ஒரு சிபிடிஆர்லயோ உங்களுக்கு வந்து ஒரு டீலிங் நல்ல ஒரு எக்ஸ்பான்ஷன் கிடைச்சி ஒரு டீலிங் செட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் லோ டு ஹை ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்டை போட்டு ப்ரைஸ் வந்து டிஸ்கவுண்ட்லேயும் இருக்குது, ஓடிஇ ஜோன்லையுமே இருக்குது. ப்ரைஸ் மிட்டிகேட் ஆன உடனே மார்க்கெட்ஸ் வந்து மூவ் ஆக ஆரம்பிக்குது. ஓகே, ஸோ அதுதான் வந்து இந்த டீலிங் ரேஞ்சில் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஒரு எக்ஸாம்பிளாக வந்து நான் கொடுத்துருக்கேன் இந்த ஏஷியா செஷனுக்கு. ஏஷியா செஷன் வந்து இங்கேருந்து வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகுது. ஓகே, ஸோ அதுதான் இங்கே வந்து இந்த சார்ட்டில் கொடுத்துருக்கேன். 8 to 12 இது வந்து நீங்கள் இந்த ஏஷியா செஷனை நீங்கள் ஸ்கேல் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டைம் ஃப்ரேம்குள்ளே தான் இருக்கணும். இதுக்கு வெளியே போக வேண்டாம். ஏன்னா அடுத்த 12க்கு அப்புறம் லஞ்ச் ஸ்டார்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் இன்னொரு செஷனோட கேரக்டர் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ஏஷியா பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கன்சால்டேஷனில் தான் இருக்கும். ஒரு வேலை நம்மளுக்கு ப்ரீவியஸாக வந்து ஒரு டீலிங் ரேஞ்ச் இந்த மாதிரி நல்லா செட் பண்ணி கொடுத்ததுன்னா நீங்கள் ஏஷியாவில் வந்து ட்ரை பண்ணலாம். ஏஷியாவில் யூஎஸ்டி பேர்ஸில் வந்து தயவுசெய்து ட்ரேடே பண்ணாதீங்க. ஓகே, ஸோ ஏஷியாவில் யூஎஸ்டி பேர்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா முக்கால்வாசி டைம் அது வந்து கன்சால்டேஷன் மட்டும் இருக்கும். ஸோ ஏஷியாவில் எந்த பேர்ஸ் வந்து எடுக்கலாம் அப்படின்றது ஆல்ரெடி கொடுத்துட்டேன் வேல்யூ ஏயுடி, என்செட்டி, ஜேபிஒய். ஓகே, ஸோ இதில் மோஸ்ட் ஆஃப் தி டைம் EU இஸ் இன் வெரி ஆக்டிவ் இன் ஏஷியா செஷன். யூரோ வந்து ஆக்டிவாக இருக்குது. லண்டன் செஷன் வந்து சாரி
ஈவ்னா யூஎஸ்டி, யூஎஸ்டி எஸ். ஃபைன். நான் டவுட்ஸ் வந்து கடைசியா நான் வந்து கண்டிப்பா நான் சொல்றேன். கேட்குறேன். இந்த இது மட்டும் முடிச்சிடுறேன். ஓகேங்களா? ஸோ ஏஷியாவில் வந்து முக்கால்வாசி டைம் பார்த்தீங்க அப்படின்னா இஓட பேர்ஸ் இயூ, ஜிபிபி, யூஎஸ்டி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி கன்சால்டேஷனில் மட்டும்தான் இருக்கும். ஓகே. ஸோ அதே மாதிரியே வந்து ஏஷியா வந்து ஒரு ஹை ஆர் லோ ஆஃப் த டே வந்து செட் பண்ணியிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து லண்டனோட செஷனை வந்து ட்ரை பண்ணக்கூடாது. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியா வந்து 40 பிப்ஸ் தான் இருக்கணும். இந்த 40 பிப்ஸ் வந்து ட்ரை பண்ணி 40 பிப்ஸ் வச்சிருச்சு அப்படின்னா மூமெண்ட் வந்து 40 பிப்ஸ் வச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் லண்டனை வந்து ட்ரை பண்ணக்கூடாது. ஏன் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன்னா 40 பிப்ஸ் வந்து ஒரு எக்ஸ்பான்ஷனுக்கான மூவ். ஒரு 40 பிப் மூவ்ன்றது ஒரு எக்ஸ்பான்ஷனுக்கான மூவ். ஸோ நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே தெரியும், ஒரு கன்சால்டேஷன் நடந்து ஒரு எக்ஸ்பான்ஷன் நடந்துச்சுன்னா ஒன்று ரிட்ரேஸ்மெண்ட் வந்து நடக்கும், இல்லை அப்படின்னா ஒரு ரிவர்சல் வந்து நடக்கும். கரெக்டா? ரிட்ரேஸ்மெண்ட் வந்து ஒரு எக்ஸ்பான்ஷன். அது சார்ட் இதுல இங்க போட்ட கன்ஃபியூஷன். ஸோ ஏஷியா வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏஷியா வந்து இப்படி கன்சால்டேட் ஆகிட்டே இருக்கு அண்ட் இங்க வந்து ஒரு எக்ஸ்பான்ஷன் நடந்துச்சு. ஏஷியாவிலே எக்ஸ்பான்ஷன் நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க. ஃபுல்லாக ஏஷியா செஷன் வச்சுக்கோங்க. நடந்துச்சு அப்படின்னா அடுத்த லண்டன் வந்து நீங்கள் ட்ரை பண்ணக்கூடாது. இது 40 பிப்ஸ் மூவ்மெண்ட் கொடுத்துருந்தா. ஏன் அப்படின்னா இந்த 40 பிப் மூவ்மெண்ட்டே வந்து ஒரு எக்ஸ்பான்ஷன் தான். ஓகே. ஸோ எக்ஸ்பான்ஷனுக்கு அடுத்தது நம்மளுக்கு தெரிஞ்ச கேரக்டர் என்ன? ஒன்று ரிவர்சல். ஓகே, அது ஸ்ட்ராங் டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட இருக்கணும். இல்லை அப்படின்னா ரிட்ரேஸ்மெண்ட் வந்து இந்த மாதிரி லிக்விடிட்டியாக வச்சு வச்சு வரணும். இந்த மாதிரி லிக்விடிட்டியாக வச்சு வச்சு வந்திருக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் லண்டனை விட்டு அதுக்கான அடுத்த செஷன் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஏரியாவில் வந்து ஒரு ஓடிஐ ஜோன் இருக்கு வச்சுக்கோங்க. இந்த ஏரியாவிலேருந்து நம்ம வந்து பைக்ஸ் வந்து ட்ரை பண்ணோம். ஒன்லி இங்கே லிக்விடிட்டிஸாக ரிட்ரேஸ்மெண்ட் இருந்தால், அதாவது ஒரு ஷாப்பி மார்க்கெட்டாக ஆயிடும். லண்டன் வந்து ஒரு ஷாப்பி ஆயிடும். ஏஷியா வந்து எக்ஸ்பேண்ட் ஆச்சு அப்படின்னா லண்டன் வந்து ஷாப்பி ஆயிடும். ஓகே. ஸோ இது ரொம்ப ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட். ஏஷியா வந்து கன்சால்டேட் ஆச்சுன்னா லண்டன் வந்து உங்களுக்கு தெரியும் ஐதர் லோ ஆஃப் த டே இல்லைன்னா ஹை ஆஃப் த டே வந்து செட் பண்ணும். இதை தான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ ஏஷியாவோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா இந்த பேர்ஸ் தட் ஆர் நாட் கப்புள்ட் வித் யூஎஸ்டி, இந்த யூஎஸ்டியோட பேர்ஸ் வந்து எடுக்காதீங்க. கிராசஸ் ஆர் மோர் ஆக்டிவ் டியூரிங் திஸ் டைம் ஆஃப் த டே. கிராசஸ் அப்படின்றது வந்து கிராஸ் பேர் வந்து ஏயுடி, ஜேபிஒய், ஜிவிபி, ஏயுடி, இந்த மாதிரி கிராஸ் பேர்ஸ், அந்த எக்ஸாட்டிக் பேர்ஸ் நம்ம வச்சிருக்கோம். என்னோட இதுல இருக்கு. நான் இதை வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். இதெல்லாம் வந்து கிராஸ் பேர்ஸ், எக்ஸாட்டிக் பேர்ஸ் இருக்கு. இதெல்லாம் கிராஸ் பேர்ஸ், மைனர் பேர்ஸ், கிராஸ் பேர்ஸ்லாம் இருக்கு. நான் இந்த லிஸ்ட் வந்து நான் உங்களுக்கு வந்து நான் குரூப்ல வந்து ஸ்கிரீன்ஷாட் போட்டு அனுப்புறேன். ஸோ இந்த பேர்ஸ்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஏஷியா வந்து நல்ல ஒரு மூமெண்ட் கொடுத்து உங்களுக்கு ஸ்கேல்பிங்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுக்கும். எங்க கொடுக்கும்னா ஓடிஐ செட்டப்ல வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து இந்த இந்த கிராஸ் பேர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கும். இந்த கிராஸ் பேரை நீங்க வந்து ஒரு மாடலா வச்சு நீங்க ஏஷியாவை நீங்க ட்ரேட் பண்ணலாம். பட் யூரோ யூஎஸ்டி, ஜிபிபி யூஎஸ்டி, ஏயுடி யூஎஸ்டி இது எல்லாத்தையும் நீங்க வந்து ட்ரேட் பண்ணக்கூடாது ஏஷியா செஷன். கிளியரா? இது வரைக்கும் கிளியரா? ஏஷியா எப்போ பண்ணணும், ஏஷியா எப்போ பண்ணக்கூடாது, ஏஷியா ஓடிஇ ஜோன் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா என்ன பண்ணணும்? ஒரு ப்ரீவியஸாக ஒரு டீலிங் ரேஞ்சு செட் பண்ணி அதில் கிடைக்கிற நம்மளுக்கு ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்டை போட்டு ஓடிஇ ஜோன்லேருந்து ஏஷியா ஓப்பன் ஆன உடனே ஒரு வித்தின் ஃபியூ மினிட்ஸில் வந்து அந்த ஓடிஇ ஜோன் டேப் ஆகி மார்க்கெட் வந்து மூவ் ஆகும். அங்கே நீங்கள் 20 பிப்ஸ்க்கான ஸ்கேல்பிங் வந்து பண்ணலாம். பியூர்லி இது கில் ஜோன்ஸ் எல்லாமே ஒரு ஸ்கேல்பிங் மாடல் தான். இது நீங்கள் கிராஸ் பேரில் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னும் வந்து பெட்டரான அக்யூரசி வந்து கிடைக்கும். அதை தான் வந்து ஐசிடி சொல்லியிருப்பாரு, இஃப் யூஆர் கிராஸ் ட்ரேடர் திஸ் வில் பி அ ரிச் டைம் ஆஃப் த டே ஃபார் செட்டப்ஸ் அப்படின்றது சொல்லியிருக்காரு. ஓடியோட செட்டப்ஸ் வந்து கிராஸ் பேர்ல உங்களுக்கு நல்லா கிடைக்கும். கிளியரா இந்த ஏஷியாவோட கேரக்டர்ஸ்? கிளியர்னா கிளியர்னு போட்டுருங்க. அடுத்த லண்டன் போயிடுறேன். ஐ மீன் லண்டன் ஒரு செஷன் போயிடுறேன். கொஞ்சம் ஸ்லோவா சொல்லுங்க. ஓகே. அதாவது
ஏஷியாவோட செஷன் இந்த ப்ளூ லைன் தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கு ப்ரீவியஸா வந்து உங்களுக்கு நல்ல ஒரு டீலிங் ரேஞ்ச், நல்ல ஒரு எக்ஸ்பான்ஷன் கொடுத்து ஒரு டீலிங் ரேஞ்ச் உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா லோ டு ஹை நீங்க மார்க் பண்ணி ஏஷியாவோட ஓப்பனிங் வந்து கண்டிப்பா இந்த ஓடி ஜோனை டேப் பண்ணிடுச்சு அப்படின்னா இங்கேருந்து நீங்க என்ட்ரி எடுத்து நீங்க பை சைடு வந்து நீங்க டார்கெட் பண்ணலாம். சேம் ரிவர்ஸ் ஆப்போசிட் உங்களோட பயாஸை பொறுத்து தான் எல்லாமே வந்து ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமோட பயாஸை பொறுத்து தான் இது. ஓகே, இது வந்து பியூர் ஸ்கேல்பிங்கான மாடல். இது வந்து 20 பிப்ஸ் வந்து ஆஃபர் பண்ணும் ஏஷியா மினிமம். ஓகே, இதுதான் அதோட ஏஷியா செஷன். இந்த ஏஷியா செஷன்ல ஏயுடி யூஎஸ்டி, யூரோ யூஎஸ்டி, ஜிபிபி யூஎஸ்டி இந்த பேர்ஸ்லாம் வந்து நீங்க ட்ரேடே பண்ணாதீங்க. 1 செகண்ட், ஏஷியாவோட செஷன் வந்து ஒரு 40 பிப்ஸ் போயிடுச்சு அப்படின்னா லண்டன் செஷனை வந்து ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா லண்டன் வந்து கன்சால்டேட் ஆகிடும். முக்கால்வாசி டைம் வந்து லண்டன் வந்து கன்சால்டேட் ஆகிடும். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸும் நான் காட்டுறேன். ஏஷியா வந்து 40 பிப்ஸ் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பான்ஷனான மூவ். ஏஷியா வந்து ஒரு 15 to 20 பிப்ஸ்க்குள்ள இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுதான் கன்சால்டேஷன். அப்போ நீங்கள் லண்டன் வந்து ட்ரை பண்ணலாம். ஒரு 40 பிப்ஸ் வந்துருச்சுன்னா அது ஒரு எக்ஸ்பான்ஷன். லண்டன் வந்து நீங்கள் ட்ரை பண்ணக்கூடாது. ஓகே, அதுதான் இங்கே சொல்லியிருக்கேன். ஸோ இதுதான் ஏஷியா செஷனோட கேரக்டர்ஸ் இங்கே இருக்கு. இதை மறுபடியும் ஒரு கோ த்ரூ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து லண்டன் கில் ஜோன். ஸோ லண்டன் கில் ஜோன் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு கில் ஜோனுக்கான ஒரு பாயிண்ட். ஏன்னா நம்மளுக்கு கிளியரா தெரியும் மார்க்கெட் வந்து ஏஷியா ஒரு வேலை நல்லா கன்சால்டேட் ஆச்சுன்னா லண்டன்ல ஒரு எக்ஸ்பான்ஷன் கொடுத்து ஒரு 2 டேல எக்ஸ்பான்ஷன் கொடுத்து லண்டன் லோ ஆஃப் த டே செட் பண்ணி ஹை ஆஃப் த டேக்கு வந்து மூவ்மெண்ட் கொடுக்கும். ஓகே, ஸோ லண்டன் ஐதர் லோ ஆஃப் த டே செட் பண்ணலாம், இல்லை அப்படின்னா ஹை ஆஃப் த டே வந்து செட் பண்ணலாம். ஸோ இந்த இந்த டைமிங்ல வந்து இங்கே மார்க்கெட்ஸ் ஹெவி வாலட்டைலாக இருக்கும் லண்டன் செஷனில். அதே மாதிரியே பெரிய பெரிய இன்ஸ்டியூஷனோட ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ் எல்லாமே லண்டன் செஷன்ல தான் ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து ஐடியலான பேர் எதுன்னு பார்த்தீங்கன்னா யூரோ யூஎஸ்டி, ஜிபிபி யூஎஸ்டி, ஏயுடி யூஎஸ்டி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேயா, ஸோ லண்டனுக்கு இந்த 3 பேர் வந்து நீங்கள் செக் பண்ணலாம். அகைன் யூஎஸ்டி பேர்ஸும் மூவ்மெண்ட் நல்லா கொடுக்கும். ஸோ நீங்கள் வந்து யூரோ யூஎஸ்டி, ஜிபிபி யூஎஸ்டியில் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ லண்டன் வந்து ஒரு ஆப்டிமல் ட்ரேட் என்ட்ரி உங்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னா லண்டனோட ஸ்கேல்பிங் பிப் வந்து 25 பிப்லேருந்து 50 பிப்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்கேல் பண்ணலாம் அப்படின்றது இதோட ஒரு கண்டிஷன். இதோட கீ டைம் எப்போ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் தான் இது வந்து இந்த 2 to 5ல தான் வந்து இந்த எக்ஸ்பான்ஷன் வந்து லண்டன்ல வந்து நடக்கும். யா, மோஸ்ட் ஆஃப் த டைம் லண்டன் கிரியேட்ஸ் ஹையர் லோ ஆஃப் த டே. இதுதான் நான் சொன்னேன். லண்டன் செஷன் வந்துச்சு அப்படின்னா ஒன்று ஹை ஆஃப் த டே லோ ஆஃப் த டே வந்து கிரியேட் பண்ணும். ஏஷியா கன்சால்டேட் ஆயிருக்கு அப்படின்னா லண்டன் வந்து ஹை ஆஃப் த டே லோ ஆஃப் த டே வந்து கிரியேட் பண்ணும். ஸோ பேசிக்கா ஏஷியா வந்து இப்போ ரீசெண்ட் டைப்ஸ் எல்லாம் பயங்கரமாக மூவ் ஆயிருக்கு ஏஷியா. ஸோ ஏஷியா வந்து 40 பிப்ஸ் மேலே போனால் லண்டன் கன்சால்டேட் ஆகுன்றது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இது. ஓகே, லண்டன் ட்ரேட் பண்ண வேணாம்னு சொன்ன ரீசன் இதுதான். ஏஷியா 40 பிப்ஸ் மேலே போயிடுச்சு அப்படின்னா லண்டன் ட்ரை பண்ணக்கூடாது. இங்கே பாருங்க 85 பிப்ஸ் போச்சு, 50 பிப்ஸ் தான் போயிருக்கு. ஒரு நிமிஷம். யூரோ யூஎஸ்டி ஓகே, லண்டன் கில் ஜோன் வந்து யூரோ யூஎஸ்டியில் வச்சிருக்கேன். லண்டன் கில் ஜோன்ஸ் எஸ், இது வந்து மூவ் ஆயிருக்கு. பட் அகைன் இது ஏதாவது நியூஸ் டைம் இருக்கும், இந்த மார்க்கெட் ரொம்ப ஹெவி புல்லிஷாக இருக்கும். எஸ், சரி. ஸோ மார்க்கெட்டு லண்டன் செஷன் ஓகே 2 மணி தான் இருக்கு. 1 செகண்ட், இது வேண்டாம், கரெக்டான எக்ஸாம்பிள் காட்டலாம். எஸ், இங்கே இருக்கு. Again is 56 is 70 pips. No, no, no. 45. ஒரு நிமிஷம். ஓகே, இது ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோம். பட் அசியூம் இது வந்து ஒரு 15 பிப்ஸ் மூவ்மெண்ட் தான் நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்க லண்டனில். இது லண்டனில் என்ன ஆகும்னா லண்டனில் ஜென்ரலாக என்ன ஆகும்னா இந்த செஷன் வந்து நான் இங்கே ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சிருக்கேன். இந்த செஷன் வந்து ஒரு ஏஷியாவோட செஷன். லண்டனுக்கு முன்னாடி வந்து ஏஷியா முடிஞ்சு இந்த 12 to 2 வந்து நம்மளுக்கு 2 டே மாடல், அதாவது PO3 வந்து ஸ்டார்ட் ஆகிற மாடல்.
இந்த PO3ல மார்க்கெட் வந்து பெரிஷா இருக்கணும் அப்படின்னா மார்க்கெட் மேலே மேனுஃபேக்ட் பண்ணி கீழே டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். கரெக்டா? ஸோ இந்த செஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா லண்டன் 2 o'clock வந்து ஓப்பன் ஆயிருக்கு. இந்த செஷன்ல மார்க்கெட்டு PO3 இங்க நடத்திட்டு மேலே வந்து மேனுஃபேக்ட் பண்ணியிருக்கு. அட் த சேம் டைம் இங்க வந்து பை சைடு லிக்விடிட்டியை எடுத்திருக்கு. இங்க வந்து ஏதோ ஒரு POI கண்டிப்பா இருந்திருக்கும். இது வந்து 5 மினிட்ஸ்ல பார்க்கறதுனால இப்படி இருக்கு. இது பேக் டெஸ்ட் பண்ணும்போது இந்த சார்ட்டை பாருங்க. இங்க வந்து கண்டிப்பா ஏதோ ஒரு POI வந்து இருந்திருக்கும். POI இல்லைன்னா ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப்போ இல்லை ஒரு பிரேக்கர் பிளாக்கோ அந்த மாதிரி தான் கண்டிப்பா இந்த ஏரியால வந்து இருந்திருக்கும். ஸோ மார்க்கெட்டு லண்டன்ல வந்து PO3 மேனுஃபேக்ட் ஆனதுக்கு அப்புறம் லண்டன்ல இருந்து பிரேக்கர் நடந்து லண்டனோட செட்டப் வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 o'clock தான் இந்த ஹையோ லோவோ வந்து செட் பண்ணும். யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா இந்த 12 to 2 தான் வந்து முன்னாடி வந்து பண்ணிட்டு இருந்தது. யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த மூவ் வந்து 12 மணில இருந்து 2 மணிக்கு தான் பண்ணிட்டு இருந்தது. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் நீங்க பேக் டெஸ்ட் பாத்தீங்கன்னா 2 மணிக்கு மேல தான் இந்த மூவ்ஸே நடக்குது. ஒரு மேனிபுலேஷன் நடக்கணும்னாலும் 2 மணிக்கு தான் நடக்குது. ஸோ இந்த ஏரியால லண்டன்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் செட்டப் உங்களோட PDRS வச்சு இருக்கிறது லண்டனோட கில் ஜோன். ஓகேவா? ஸோ இதுல பேசிக்கா வந்து என்ன சொல்ல வராங்கன்னா the price action during London sessions is the highest probability of large direction move within 24-hour day. அப்படின்னா இந்த price action வந்து லண்டன் செஷன்ல வந்து ஹையஸ்ட் ப்ராபபிலிட்டி இருக்குன்னு சொல்றாங்க. அதே மாதிரி லண்டன் செஷன் ட்ரேடிங் வந்து எக்ஸ்டென்ஸ் பியாண்ட் 5 AM to 7 AM இன் நியூயார்க் டைம் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த 5 AM to 7 என்ன அப்படின்னா இந்த 2 to 5 நடந்ததுக்கு அப்புறம் இந்த ஏரியா வந்து லண்டன் லஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஏரியா எக்ஸாக்டா சொல்லணும்னா இந்த ஏரியா வந்து ஓகே இந்த ஏரியா வந்து லண்டன் லஞ்ச் அப்படின்றத சொல்லுவாங்க. இந்த 5 to 7 கீழே டைமிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 5 to 7. ஸோ இந்த லண்டன் லஞ்ச்ல என்ன நடக்கும் அப்படின்னா பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸோட ஃபண்ட்ஸ் வந்து இருக்காது. லண்டன் லஞ்ச்னால பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து இதில் பார்ட்டிசிபேட் வந்து பண்ண மாட்டாங்க. அதனால தான் 2 to 5 வந்து மேஜராக ஃபோக்கஸில் வந்து வச்சிருக்காங்க இங்க. ஸோ அதுதான் வந்து டைமிங் வந்து ஃபர்ஸ்டே கொடுத்துருக்கேன். 2 AM to 5 AM வந்து நீங்கள் நியூயார்க் டைம் வந்து பார்க்கணும். அதாவது EST ஹவர்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணணும். அதுதான் இங்கே வந்து சொல்லியிருக்கு. அதே மாதிரியே வந்து லண்டன் செஷன்ல வந்து ஹையஸ்ட் வால்யூம் ஆஃப் ஆர்டர் எக்ஸிகியூஷன் இருக்கும். அதுதான் வாலிட்டைலாக இருக்கிறதுக்காக ஆர்டர்ஸ் நிறைய இருக்குன்னு சொல்றாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னா இது ரெண்டு தான். இப்போ if there is no reaction in London session, then chances are we can experience a high volatile New York session. நான் ஏஷியாவுக்கு என்ன சொன்னேன்? ஏஷியா வந்து எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா லண்டன் வந்து ஒன்று ரிவர்சல் கொடுத்து ரிட்ரேஸ்மெண்ட் ஆகி போகும். நியூயார்க்ல வந்து ஹையஸ்ட் மூமெண்ட் வரும்னு சொல்லியிருந்தேன். சேம் திங் இப்போ லண்டன் வந்து பயங்கர எக்ஸ்பான்ஷன் கொடுத்துச்சு அப்படின்னா அடுத்தது வந்து நியூயார்க்ல நம்ம வந்து ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் வந்து எதிர்பார்ப்போம். ஓகே, ஸோ லண்டன் ஹையஸ்ட் எக்ஸ்பான்ஷன் கொடுத்துருச்சு, நல்ல எக்ஸ்பான்ஷன்ல கொடுத்துருச்சுன்னா நியூயார்க்ல வந்து ட்ரேட் பண்ணாதீங்க. நியூயார்க் செஷன் வந்து இந்த கிரீன் கலர் செஷன் வந்து ட்ரேட் பண்ணாதீங்க. லண்டனே மேக்ஸிமம் கேப்சர் பண்ணுவாங்க. If there is lot of movement in London session, then we could witness slow movements. இந்த வந்து witness slow movement in நியூயார்க் செஷன். லண்டன்ல வந்து எக்ஸ்பான்ஷன் நடந்துச்சு அப்படின்னா நியூயார்க்ல வந்து வாலிடைல் வந்து கம்மியா இருக்கும், மூவ்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கும். லண்டன் வந்து கொஞ்சம் கன்சாலிடேட் ஆயிடுச்சு அப்படின்னா நியூயார்க்ல வந்து உங்களுக்கான அதுக்கான எக்ஸ்பான்ஷன் வந்து கண்டிப்பா தெரியும். ஏன்னா ஒரு கன்சாலிடேஷன் நடந்தா அடுத்த எக்ஸ்பான்ஷன் நடக்கணும்ன்றது தான் ரூல், ஜெனரல் ரூல். எக்ஸ்பான்ஷன் நடக்காது. ஓகே, இதுதான் அந்த லண்டன் செஷனுக்கான ஒரு எக்ஸாம்பிள். லண்டன் செஷன் பார்க்கும்போது நான் வேற ஏதாவது இருக்கான்னு பார்க்குறேன். ஸோ மோஸ்ட் ப்ராபலி இந்த ஏரியா நல்லா நடந்திருக்கு. பட் இங்க ஒரு 135 பிப்ஸ் நடந்திருக்கு. இங்கே இது ஒரு ஏஷியாவோட லோ எடுத்து மார்க்கெட் எக்ஸ்பேண்ட் பண்ணி போயிட்டே இருக்கான். சரி, இந்த எக்ஸாம்பிள் வேண்டாம். மார்க்கெட்டு அகைன் இந்த சைட்ல வந்து ஒரு பை சைட் லிக்விடிட்டியை ரைட் பண்ணியிருக்கு. இந்த 12 to 2 இது டூ டேயோட மாடலு. பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து 2 மணிக்கு மேலே தான் வந்து ஒரு மேனிபுலேஷனே பண்ணி அந்த மேனிபுலேஷன் லெக்கில் இருந்தால் சின்ன ஸ்கேல்புக்கு வந்து லண்டன் வந்து ஆஃபர் பண்ணியிருக்கு. ஓகே, அதுக்கடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அப்படியே கீழே ஃபுல்லாக
அட் த சேம் டைம் இந்த மூவை தான் நான் வந்து அப்படியே சொன்னது வந்து லிக்விடிட்டியாக வச்சுட்டு வரும்ட்டு. உங்களுக்கு வந்து ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி மாதிரி இது மாதிரி ரிட்ரேஸ்மெண்ட் கன்சாலிடேட் ஆகி லிக்விட் ஆகி மார்க்கெட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை வந்து அடுத்த ஷார்ட்ல எடுத்துருவோம். ரொம்ப லிக்விடிட்டிஸாக வச்சுன்னு வந்துட்டு ரொம்ப அரைச்சி சாப்பியாக இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் வந்து எடுத்துருவோம். அது அடுத்த செஷன்ல எடுத்துரும். ஒவ்வொரு செஷனுக்கும் ஒவ்வொரு கேரக்டர்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ லண்டன் வந்து ஹை ஆஃப் த டே லோ ஆஃப் த டே வந்து கிரியேட் பண்ணும். ஸோ லண்டன்ல கிடைக்கிற கில் ஜோன்ஸ் வந்து நீங்க 2 to 5 ஒரு லைனை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. எப்பயுமே 2 to 5 வந்து ஒரு லைன் எப்பயுமே மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி உங்களோட பயாஸ் எங்க இருக்குன்னு பாருங்க. ஏதாவது பிடிஆர்ஐ இருக்கான்னு பாருங்க. கண்டிப்பா இங்க ஏதாவது ஒரு பிடிஆர்ஐ இருந்து தான் மார்க்கெட் அங்கே ஃபாலோ ஆயிருக்கும். மார்க்கெட் பிடிஆர்ஐ இல்லாம ஃபாலோ ஆகாது. ஓகே, ஸோ அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து மார்க்கெட் செய்யறவங்கலாம் ஆப்ஷனே கொடுக்கல. இங்க பிஓபி நடந்தது, 2 o'clock வந்தது. ஆனா எந்த ஒரு லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணல. இது வந்து ஒரு சின்ன லிக்விடிட்டியா எடுத்துருப்பாங்க. அவ்வளவுதான். இந்த ஏரியா 2 o'clock நடந்திருக்கு. 2:30 டைம்ல நீங்க பாத்தீங்கன்னா முக்காவாசி வந்து மேனிப்புலேஷன் நான் பார்த்த வரைக்கும் எப்படி நடந்திருக்குன்னா 2 o'clock ஸ்டார்ட் ஆகும். 2:30க்குள்ள கண்டிப்பா ஒரு மேனிப்புலேஷன் வந்து நடந்துடும். 2:30க்கு மேல நீங்க செட்டப்பும் பார்க்கலாம். பட் இது வந்து சம்டைம்ஸ் தான் நடக்கும். சம்டைம்ஸ் இதை விட நியூஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்க செக் பண்ணிக்கோங்க. உங்களோட எக்கனாமிக் நியூஸ் இருக்கு இல்லையா, ஃபாரெக்ஸ் ஃபேக்டரியில். ஸோ இந்த மாதிரி செஷன்ஸ் நியூஸ் எதாவது இருக்குன்னா 2:30ல கண்டிப்பாக வந்து ஒரு மேனிஃபெஸ்டேஷன் நடந்திருக்கும். நீங்க பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த 2:30 டைம்குள்ள கண்டிப்பாக லண்டன்ல வந்து நடந்திருக்கும். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ லண்டனோட சம்மரி என்ன அப்படின்னா, ஸோ ப்ரைஸ் வந்து ஹையஸ்ட் மூமெண்ட் வந்து லண்டன் செஷன்ல தான் இருக்கும். EU GBP அந்த மாதிரி பேர்ஸ் எல்லாம் வந்து நீங்க லண்டன்ல ட்ரேட் பண்ணலாம். லண்டன் வந்து 5 to 7 வரைக்கும் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இது வந்து லண்டன் லஞ்ச், ஒவ்வொரு செஷனுக்குமே ஒரு லஞ்ச் இருக்கு. ஏஷியாவுக்கும் அந்த மாதிரி இருக்கு, லண்டனுக்கும் இருக்கு, நியூயார்க்கும் லஞ்ச் செஷன் மாதிரி இருக்கு. ஓகே, ஸோ இதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து பிளான் பண்ணி உங்களோட ட்ரேட்ஸ் வந்து பிளான் பண்ணலாம். லண்டன்ல ஓடி கிடைச்சாலும் நீங்க ஓடியை வந்து ட்ரை பண்ணலாம். ஓகே, லண்டன் வந்து ரொம்ப எக்ஸ்பான்ஷன் ஆயிடுச்சுன்னா அடுத்து வந்து நியூயார்க்ல வந்து நீங்க ட்ரை பண்ணக்கூடாது. ஏன்னா ரீப்ளேஸ்மெண்டா இருக்கும். சிமிலர்லி இது அப்படியே ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு பார்ட்னர் வச்சுக்கோங்க. இப்போ ஏஷியா வந்து நல்லா எக்ஸ்பென்ஷன் ஆச்சுன்னா கண்டிப்பா லண்டன் வந்து பெரிய மூவ் இருக்காது, ஒரு ரிட்ரேஸ்மெண்ட்ல தான் இருக்கும். ஸோ நியூயார்க்ல வந்து உங்களுக்கான அந்த ஹையஸ்ட் ப்ராபபிலிட்டி மூவ்ஸ் வந்து நீங்க பார்க்கறதுக்கான சான்சஸ் கிடைக்கும். இப்போ அகைன் லண்டன் எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நியூயார்க் வந்து கொஞ்சம் ஐதர் நியூயார்க் வந்து ரிட்ரேஸ்மெண்ட் பண்ணும் ஆர் ரிவர்சல் வந்து பண்ணும். கரெக்டாக. ஸோ அந்த ரிட்ரேஸ்மெண்ட் நடக்கும்போது எப்படி பண்ணுதுன்றது ப்ரைஸஸ் வந்து ரேட் பண்ணும். ஓகே, லண்டன் செஷன் கிளியர் ஆகுது. லண்டன் செஷன் வந்து கிளியர் ஆச்சா? இந்த 2 o'clock மேல இருக்கிறது தான் வந்து சில்வர் புல்லட் அப்படின்னு சொல்லி போட்டுருக்காங்க. அதை நான் சில்வர் புல்லட் எடுக்கும்போது உங்களுக்கு அது அது எங்க நடக்கும், எம்எம்எக்ஸ்எம்ல செகண்ட் லெக்ல நடக்கும்ன்றது நான் உங்களுக்கு அதை கிளியர் பண்றேன். பட் இப்போதைக்கு இதுதான் கான்செப்ட். இந்த செஷன் பேஸ்ட் என்ட்ரிஸ் வந்து இதுதான். லண்டன் செஷன் கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நீங்க லண்டனோட PO3 கம்பைன் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வந்து ஓப்பன் லோ ஹை ஒரு ஏரியாவில் வந்து உங்களுக்கு க்ளோஸ் கிடைக்கும் அந்த டே முடியும் போது. இதுதான் அந்த PO3. அந்த PO3 இந்த 2 o'clock இந்த ஏதாவது ஒரு லிக்விடிட்டியோ இல்லை ஒரு டீலிங் ரேஞ்ச் ஏதாவது செட் பண்ணி ப்ரீவியஸாக செட் பண்ணி உங்கள் லிக்விடிட்டி ஸ்வீப் கொடுத்து இருந்தால் அது இன்னும் ப்ராபபிலிட்டி மேபி ஒரு எஸ்எம்டியாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரியே நீங்கள் செக் பண்ணலாம். எஸ்எம்டியை நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம் அந்த செஷன்ஸில். ஸோ ஓப்பன் லோ ஹை க்ளோஸ்ன்றது உங்களுக்கு வந்து நடக்கும். ஓகே, லண்டன்ல இந்த மாதிரி தான் செஷன்ஸ் வந்து பிளான் பண்ணணும். ஓகே, அடுத்தது வந்து நியூயார்க்கோட கீ ஜோன். நியூயார்க்கோட கீ ஜோன் வந்து சேம் தான். இதுல வந்து எல்லா பேர்ஸும் எல்லா யூஎஸ்டி பேரும் வந்து நியூயார்க் செஷன் வந்து ஆக்டிவா இருக்கும். ஏடி யூஎஸ்டி, யூரோ யூஎஸ்டி, எக்ஸ்ஐ யூஎஸ்டி, எக்ஸ்ஐஜி யூஎஸ்டி, ஜிபிபி யூஎஸ்டி எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து ஆக்டிவ்ல இருக்கும். இந்த நியூயார்க் வந்து ஓப்பன் ஃப்ரீக்வெண்ட்லி செட்டப் ஆப்டிகல் ட்ரேட் என்ட்ரி தட் கேன் ஆஃபர் 20 to 30 ஸ்கேல்ப் அப்படின்றது சொல்றாரு. ஓகே, ஸோ இதோட கீ டைமிங்ஸ் வந்து 7 to 10 வந்து மானிட்டர் பண்ண சொல்றாரு. ஸோ இதுதான் வந்து நியூயார்க்கோட ஐசிடி கில் ஜோன். இப்போ இந்த ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ
ஏஷியா வந்து இந்த சார்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த சார்ட் தான் அது. எஸ், சரி. ஏஷியா வந்து யூஸ்வலா என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, ஏஷியா 68 பிப்ஸ் மேல போயிடுச்சு. லண்டன் கண்டிப்பா நம்ம வந்து ட்ரேட் பண்ண மாட்டோம். ஏன்னா ஏஷியால எக்ஸ்பான்ஷன் நடந்துச்சு, ரைட்? கண்டிப்பா எக்ஸ்பான்ஷன் நடந்ததுனால லண்டன்ல வந்து நம்ம ட்ரேட் பண்ண மாட்டோம். லண்டன் செஷன் முடிஞ்சு மார்க்கெட்டு என்ன பண்ணிருக்குன்னா ஒரு டீலிங் ரேஞ்ச் வந்து செட் பண்ணி கொடுத்துருக்கு, இந்த ஹை டு இந்த லோ. ஏன்னா மார்க்கெட் வந்து இங்க ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் பண்ணி இது வந்து ஹை கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு. ஹை கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ ஹை டு லோ நீங்க போடும்போது இந்த ஏரியால ஹை டு லோ போட்டிங்க அப்படின்னா நியூயார்க் வந்து ஓப்பனிங் டைம் வந்து 7, நியூயார்க்கோட ஓப்பனிங் டைம் வந்து 7, அதையும் மார்க் பண்ணிடுறேன். 7 முடிகிறது வந்து 10. ஓகே, இந்த 7 ஓப்பனிங் ஆகும்போது இந்த மாதிரி ஒரு டீலிங் ரேட் செட் பண்ணி உங்களுக்கு இந்த ஓடிஐ ஜோனுக்கு வந்து வந்துடுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ நீங்க இந்த ஏரியாஸ்ல டீலிங் ரேஞ்சை போட்டு இந்த டீலிங் ரேஞ்சில் ஐதர் நீங்க எப்படி என்ட்ரி எடுத்துக்கலாம், ஆர் இந்த என்ட்ரி மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஏரியாலையும் நீங்க மார்க் பண்ணி இந்த ஏரியாலையுமே நீங்க வந்து ஸ்கேல் பண்ணியிருக்கலாம். பிரேக்கரா வந்து கன்சிக்யூட்டிவ் கேண்டல்ஸ் வந்து பிரேக்கரா நீங்க மார்க் பண்ணி இந்த ஏரியாலையும் ஸ்கேல் பண்ணிருக்கலாம். ஸோ 1:2, அதாவது அவர் சொன்னது 20 to 30 பிப்ஸ் வந்து இதுல வந்து பிடிக்கலான்றதுக்கு இதுதான் அதோட எக்ஸாம்பிள். ஒரு நியூயார்க்ல வந்து ஓடி எப்போ நடக்கும் அப்படின்னா லண்டன் கன்சால்டேட் ஆயிடுச்சு அப்படின்னா. ஸோ ஏஷியா எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சு, லண்டன் ட்ரை பண்ண மாட்டோம், நெக்ஸ்ட் வந்து நியூயார்க்ல தான் ட்ரை பண்ணுவோம். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எந்த செஷன் எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சுன்னா அடுத்த செஷன் வந்து இக்னோர் பண்ணும். இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எல்லா செஷன்லையும் நீங்க ஜஸ்ட் ஜம்ப் பண்ணீங்க அப்படின்னா கன்ஃபார்மா எஸ்எல் வாங்கிட்டே இருக்கும். ஏஷியா பேர்ஸ் வந்து நீங்க ஏஷியா செஷன் நீங்க ட்ரேட் பண்றதா இருந்தா நீங்க வந்து யூஎஸ்டி பேர்ஸை பார்க்க வேண்டாம். அதாவது கிராஸ் பேர்ஸை பார்த்தா போதும். ஏயுடி, ஜேபிஒய், ஜிபிபி, ஏயுடி அந்த மாதிரி நீங்க பார்த்தா போதும். யூஎஸ்டின்ற இருக்கிற அந்த கரன்சி வந்து நீங்க சேர்த்துக்க வேண்டாம். ஏஷியாவோட செஷனை நீங்க ட்ரேட் பண்றீங்கன்னா, லண்டனோட செஷன் நீங்க ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா யூரோ யூஎஸ்டி, ஜிபிபி யூஎஸ்டி, எக்ஸ்ஏ யூஎஸ்டி, எக்ஸ்ஏஜி யூஎஸ்டி நீங்க இதெல்லாம் ட்ரேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நியூயார்க்ல எல்லா யூஎஸ்டி பேர்ஸும் வந்து ஆக்டிவ் ஆகும். ஓகே, லண்டன் மெயினா வந்து யூரோவும் ஜிபிபியும் தான், அண்ட் ஏஓடி யூஎஸ்டி இது எல்லாமே ரொம்ப ஆக்டிவா வந்து மூவ் ஆகும். ஸோ நியூயார்க் ஹில் ஜோனோட ஓடிக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் இது. ஸோ இதுல சேம் பிரைஸ் ஆக்ஷன் டியூரிங் தி நியூயார்க் செஷன்ஸ் இது கன்சிஸ்டன்ட் ரவுண்ட் ஆஃப் எக்கனாமிக் ரிலீசஸ். கரெக்ட், இது வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ஓகே, ஸோ இது வரைக்கும் வந்து நீங்க பார்த்துருந்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் ஃபேக்டரியில நீங்க பார்க்கும்போது யூஎஸ்டி பேர்ஸ்ல ஈவினிங் வந்து ஹை இம்பாக்ட் நியூஸ் இருக்கும். யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா இந்த 8 மணிக்கு மேல வந்து ஹை இம்பாக்ட் நியூஸ்லாம் இருக்கும் யூஎஸ்டியில். ஓகே, ஸோ இந்த நியூயார்க் செஷன் நீங்க ட்ரேட் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒருவேளை நீங்க நியூயார்க் செஷன் ஓடி வந்து ட்ரேட் பண்ண போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க வந்து பார்க்க வேண்டியது இந்த ஃபாரெக்ஸ் கேலண்டர்ல ஏதாவது ஹை இம்பாக்ட் நியூஸ் இருக்கா யூஎஸ்டிக்கு அப்படின்ட்டு. ஓகே, ஒருவேளை அந்த ஹை இம்பாக்ட் நியூஸ் இருந்தா என்ன ஆகும்னா இந்த 7 to இந்த 10 இருக்கு இல்லையா, இதோட மிட் பாயிண்ட் வந்து 8:30. இந்த 8:30ல கண்டிப்பா நியூஸஸ் வந்து என்ன ஆகும்னா மேனிபுலேட் பண்ணும். ப்ரைஸஸ் வந்து இமிடியேட்டா மேனிபுலேட் பண்ணிடும். மேனிபுலேட் பண்ணி மார்க்கெட்டு ஐதர் பேஸ்ட் ஆன் யுவர் பயாஸ் நீங்க புல்லிஷா இருந்தீங்கன்னா மார்க்கெட் வந்து புல்லிஷா வந்து மூவ் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, மார்க்கெட் இங்க வந்து ஒரு சின்னதா ஒரு கன்சல்டேஷன் பண்ணி இந்த 8:30 நியூஸை இப்படி மேனிபுலேட் பண்ணி அகைன் இப்படியும் கண்டினியூ பண்ணலாம். இது ஒன் வே. ஆர் மார்க்கெட்டு டைரக்டா வந்து இது வந்து 7க்கு உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது, 7க்கு ஸ்டார்ட் ஆகி 8:30க்கு இங்கே மேனிபுலேட் பண்ணும் போது கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ஒரு பிஓஐ இருக்கும். அங்கேருந்து மார்க்கெட் வந்து இப்படியும் ஃபாலோ ஆகலாம். 2 சினாரியும் நடக்கும் நியூயார்க்ல. ஸோ ஒரு நியூஸ் இருக்கு அப்படின்னா இந்த 8:30க்கு மேனிபுலேஷன் வெயிட் பண்ணி அதுக்கு அடுத்த டைரக்ஷன்ல நீங்க ட்ரேட் பண்றது வந்து நல்லது. அதுதான் வந்து இங்க கிளியரா வந்து கொடுத்துருக்காங்க. பிரைஸ் ஆக்ஷன் டியூரிங் நியூயார்க் செஷன் சீஸ் தி கான்ஸ்டன்ட் ரவுண்ட் ஆஃப் எக்கனாமிக் நியூ ரிலீசஸ். எக்கனாமிக் நியூ ரிலீசஸ்னா நிறைய நியூஸ் வந்து இருக்கும் அப்படின்றது. நியூயார்க் ட்ரேடிங் செஷன் எக்ஸ்டென்ஸ் பியாண்ட் 10 AM to 12 PM இந்த நியூயார்க் டைம். இந்த செஷன் வந்து 10 to 12 கூட எக்ஸ்டெண்ட் ஆகும். 7 to 10 இல்லாம 10 to 12 கூட எக்ஸ்டெண்ட் ஆகும்ன்றது சொல்றோம். ஓகே, நியூயார்க்கோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னா நியூயார்க் பொட்டன்ஷியல் டிபிக்கலி ஹேஸ் டூ பொட்டன்ஷியல் கண்டினியூஷன் ஆஃப் தி லண்டன் மூவ் ஆர் கம்ப்ளீட் ரிவர்சல் ஆன் தி டெய்லி டைரக்ஷன். ஒன்று லண்டனோட மூவ் வந்து
நியூயார்க் வந்து கண்டினியூ பண்ணி கொடுக்கும். இல்லைன்னா நம்மளோட டெய்லி டைரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி டெய்லி பயாஸ் நீங்க மார்க் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த டைரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ரிவர்சலும் கொடுத்துரும். ஸோ நியூயார்க்கோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து ரிவர்சல் ரிவர்சலும் கொடுக்கும், கண்டினியூஷனும் பண்ணும். When the daily is clear one-sided movement, it is easy to look for confirmation of that direction in the London price action. அதாவது மார்க்கெட் வந்து பயங்கர புல்லிஷா இருக்கு அப்படின்னா நீங்க அந்த டைரக்ஷன்லயே வந்து நீங்க கன்ஃபர்மேஷன் வந்து லண்டனோட பிரைஸ் ஆக்ஷன் வச்சு நீங்க கண்டினியூஷன் வந்து நீங்க பார்க்கலாம். எப்போனா only if London agrees with daily bias. We can anticipate New York to do a post continuation setup. Reversal requires more insights அப்படின்னு கொடுத்துருக்கு. இப்போ லண்டன் இப்போ டெய்லியோட பயாஸ் வந்து ஒன் சைடட் மூமெண்டமா ரொம்ப ஹையா இருக்கு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் டெய்லியில எங்கேயாவது ஒரு ரொம்ப புல்லிஷா இருக்குன்னா நியூயார்க்கும் அதை வந்து கண்டினியூ பண்ணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டெய்லி புல்லிஷா இருக்குன்னா நியூயார்க்கும் அந்த செஷன் வந்து கண்டினியூ பண்ணி கொடுத்துரும். ஓகே, அதுதான் இங்க வந்து சொல்ல வராங்க. ஓகே, ஸோ நியூயார்க்கோட கேரக்டர்ஸ் வந்து மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். 8:30 மணிக்கு நியூஸ் இருக்கும். அந்த நியூஸை பார்த்து ட்ரேட் பண்ணுங்க. 7 to 10 தான் இதோட டைமிங்கு. ஒரு ஆப்டிமல் ட்ரேட் என்ட்ரி வரணும் அப்படின்னா லண்டன் எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா நியூயார்க்கோட செஷனை வந்து ட்ரை பண்ண வேண்டாம். லண்டன் கன்சால்டேட் ஆச்சுன்னா அடுத்ததுக்கான எக்ஸ்பான்ஷன் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஐதர் எக்ஸ்பான்ஷனும் நடக்கலாம், இல்லை வந்து கண்டினியூஷன் கொடுத்து மேலேயே மூவ் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு அதோட பயாஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணிக்கணும். நியூயார்க் கிங் ஜோன் வந்து கிளியரா இருக்கும். இதெல்லாமே ஓடிக்கான செட்டப் தான். ஸோ லண்டன் அண்ட் நியூயார்க் வந்து ஓடிக்கான செட்டப். நியூயார்க் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. நிறைய நியூஸஸ் வந்து இந்த டைம்ல வந்து இருக்கும். நியூயார்க் செஷன் ஜென்ரலாக நிறைய நியூஸ் வந்து இருக்கும். 8:30க்கு ஒரு மேனிபுலேஷன் வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நியூயார்க்ல. அதுதான் இங்க வந்து கொடுத்துருக்கேன். அண்ட் ஏதோ சொல்லாம வந்துருக்கேன். லண்டன் லண்டன் வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு லண்டன் தான் என்னன்னு தெரியும். மார்க்கெட் வந்து ஏஷியா கன்சால்டேட் ஆகி லண்டன்ல வந்து 2 மணிக்கு ஒரு லோ ஆஃப் த டே வந்து செட் பண்ணதுன்னா மார்க்கெட் வந்து கண்டிப்பா புல்லிஷ்ல தான் இருக்கும்ன்றது நமக்கு தெரியும். ப்ரீவியஸாக தான் சொல்லியிருப்பேன். சிமிலர்லி மார்க்கெட் வந்து அகைன் ஏஷியாவில் கன்சால்டேட் பண்ணி ஹை ஆஃப் த டே செட் பண்ணிடுச்சுன்னா மார்க்கெட் வந்து பெரிஸ் தான் இருக்கும் லண்டன்ல. ஸோ இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து கிளாசிக் பைடேக்கான ஒரு சின்ன ஒரு ரூல். இது கிளாசிக் பைடே கிளாசிக் செல் டேக்கான ரூல். இது வந்து லண்டன் செஷன்ல. ஓகே, நியூயார்க் வந்து அகைன் அதை கண்டினியூ பண்ணுவோமா ரிவர்ஸ் பண்ணுவோமான்றது நம்ம செஷனும் பிடிஆர்எஸ் வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம். லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லண்டன் க்ளோஸ் கில் ஜோன். நான் இதை மோஸ்ட்லி நான் ஆட மாட்டேன். ஏன்னா இது ரொம்ப லேட் நைட்ல நடக்கும்ன்றதுனால நான் இதை ஆட மாட்டேன். பட் இதுக்கான கேரக்டரிஸ்டிக்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். லண்டன் க்ளோஸ் வந்து ஒரு பர்டிகுலர் டைம் ஆஃப் த டே. அகைன் இதுக்கு ஒரு டைம் இருக்கு. 10 to 12 நியூயார்க் டைம்ல இருக்கு. இதுல மேஜர் பேர்ஸ் எல்லாமே வந்து நடக்கும். யூஎஸ்டிக்கான எல்லா பேர்ஸுமே நடக்கும். லண்டன் க்ளோஸ் ஃப்ரீக்வெண்ட்லி செட்டப் அண்ட் ஆப்டிமல் ட்ரேட் பேட்டர்ன் தட் கேன் ஆஃபர் 10 to 20 பிப்ஸ் மட்டும்தான். இது 10 to 20 பிப்ஸ் மட்டும் தான் ஆஃபர் பண்ணும் இந்த லண்டன் க்ளோஸ். சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகலாம். ஓகே, ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் ப்ரீவியஸ் செஷன். எக்ஸ்பேண்ட் ஆகணுமா என்ன பண்ணணுமா. இப்போ நியூயார்க் வந்து கன்சால்டேட் ஆயிடுச்சு அப்படின்னா லண்டன் க்ளோஸ் கண்டிப்பாக வந்து அதை எக்ஸ்பேன்ஷன் பண்ணி கொடுக்கும். நியூயார்க் வந்து கன்சால்டேட் நடக்குது அப்படின்னா லண்டன் க்ளோஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்பேன்ஷன் வந்து நடக்கும். சரியா, இங்கே வந்து இது வந்து ஒரு பியோர் லிக்விடிட்டிஸ் வந்து இங்கே ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்கு. பியூரா லிக்விடிட்டிஸ் ஃபுல்லாக இங்கே ஜென்ரேட் பண்ணிட்டே இருக்கு மார்க்கெட்டு. கண்டிப்பாக அது மேலே வந்து தூக்குதான் போகுது. பட் 40 பிப்ஸ்குள்ள இது இருக்கிறதுனால இது ஒரு எக்ஸ்பேன்ஷன் தான். பட் அட் த சேம் டைம் லண்டன் க்ளோஸ் அதோட அதிகமாக வந்து பண்ணும். இன்னொன்று வேர்டிங் என்ன இருக்கு அப்படின்னா நியூயார்க் என்ன ட்ரெண்டை செட் பண்ணிதோ லண்டன் க்ளோஸ் அதை வந்து கண்டினியூ பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் எனக்கு அது ஆக்சுவலாக அந்த மாதிரி பண்ண மாதிரி எனக்கு தெரியல. நியூயார்க் என்ன ட்ரெண்ட் செட் பண்ணணும் லண்டன் க்ளோஸ் அதை கண்டினியூ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க நான் ப்ரீவியஸாக படிச்ச இடத்துல. பட் எனக்கு அந்த மாதிரி வந்து தெரியல. பட் யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமிங்கில் தான் இருக்கும். 10 to 12 தான் நம்ம வந்து இந்த ஆப்டிமல் ட்ரேடுக்கான செட்டப்பை பார்க்கணும். சேம் அதே கண்டிஷன் தான் நம்மளோட லண்டன் க்ளோஸுக்கு. இப்போ வந்து நியூயார்க் வந்து ஒரு 20 பிப்ஸ் இங்கே கன்சால்டேட் ஆகிருப்பாங்க. கன்சால்டேட் ஆயிருக்கு அப்படின்னா நமக்கு ஹைட்டில் டீலிங் ரேஞ்ச் மார்க் பண்ணி ஓடிஇ ஜோன் வந்து மார்க்கெட்ஸ் வந்து மூவ் ஆகும். லண்டன் க்ளோஸ் இமீடியட்டாக லண்டன் க்ளோஸ் ஓப்பன் ஆனவுடனே அந்த டைரக்ஷனில் ப்ரைஸ் அதை வந்து அட்ராக்ட் பண்ணி ஓடிக்கு அட்ராக்ட் பண்ணி டிஸ்கவுண்ட்டில் இருக்கிறதுனால மார்க்கெட்ஸ் வந்து மூவ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் அதோட லண்டன் க்ளோஸ்.
அதே மாதிரி இந்த லண்டன் க்ளோஸ்ல ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் இருக்கு. இப்போ நீங்க வந்து you're expecting a bullish day most of the time, high of the day is formed during the London close and vice versa. இப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு புல்லிஷா ஒரு டே வந்து எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அப்படின்னா, லண்டன்ல வந்து ஹை வச்சு நியூயார்க் அதை கண்டினியூ பண்ணி அகேன் லண்டன் க்ளோஸ் இந்த ஹையை செட் பண்ணிடும். லண்டன் க்ளோஸ் வந்து ஹையை வந்து செட் பண்ணிடும். ஓகேயா? தென் இங்கேருந்து தான் இந்த ரிவர்சல் வந்து வரும். இந்த பேட்டர்ன் வந்து நடக்கும். அதுதான் இங்க வந்து சொல்லியிருக்காங்க. இஃப் யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் அ புல்லிஷ் டே மோஸ்ட் ஆஃப் த டைம் ஹை ஆஃப் த டே இஸ் ஃபார்ம் டியூரிங் தி லண்டன் க்ளோஸ். நான் ஜென்ரலாக இந்த லண்டன் க்ளோஸ் வந்து பார்க்க மாட்டேன். உங்களோட சாய்ஸ் இது. நீங்க இது விளையாடலாமா வேணாமா? நான் மேக்ஸிமம் இந்த லண்டன் செஷனுக்குள்ளேயே நான் முடிக்க பார்ப்பேன். என்னோட ட்ரேட்ஸ் வந்து லண்டன் செஷன்ல ஏஷியாவும் லண்டன்ல மட்டும் தான் நான் மேக்ஸிமம் பிளான் பண்ணுவேன். என்னோட செட்டப்ஸ் இன்கேஸ் லண்டன் கன்சாலிடேட் ஆச்சுன்னா நியூயார்க் வந்து மூவ் பண்ணுவேன். இதுதான் அதோட சின்ன ஒரு கில் ஜோனுக்கான ஒரு தியரி. London close can create continuation points for swing that trade well into New York afternoon hours. Other time, London close can also be reversal point. London close reversal point ஆகவும் இருக்கலாம், continuation point ஆகவும் இருக்கலாம். What had been the direction of the day of the week? இப்போ வந்து இப்போ வீக்லியோட இது வந்து உங்களுக்கு வந்து பயர்ஸ் வந்து புலிஷா இருக்கு, ஃபுல்லா இருக்கு அப்படின்னா லண்டன் க்ளோஸ் அதை சேஞ்ச் பண்றதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குன்றது இந்த ஏரியால வந்து அதையும் மென்ஷன் பண்றாங்க. ஸோ லண்டன் க்ளோஸ் வந்து ஒரு கண்டினியூஷனாகவும் இருக்கலாம், ரிவர்சலாகவும் இருக்கலாம். அண்ட் இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஏஷியா செஷன்ல என்னென்னலாம் நடக்கும் அப்படின்றது இங்கே கொடுத்துருக்கேன். இதை வந்து நீங்க படிச்சுக்கலாம். LOKZனா லண்டன் கில் ஜோன், LOKZனா லண்டன் கில் ஜோன், NYKZனா நியூயார்க்கோட கில் ஜோன், அகைன் LOKZனா லண்டன் க்ளோஸோட கில் ஜோன். ஸோ இந்த இந்த கேரக்டர்ஸ்லாம் என்னென்ன பண்ணும் அப்படின்றது இங்கே ஒரு டீட்டெயில்டாக வந்து ஒரு சின்ன சின்ன இன்ஃபோஸ் வந்து இங்கே கொடுத்துருக்கேன். இதை வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஓகே, அதே மாதிரி இங்கே வந்து 5 ADR அப்படின்றது ஒன்று இருக்குது. இது மேனுவலாக வந்து கால்குலேட் பண்ணுவோம். லண்டனோட செஷனில் லாஸ்ட் 5 டேஸுக்கான பிப்ஸை வந்து கால்குலேட் பண்ணி அதை டிவைட் பண்ணி 5ஆல டிவைட் பண்ணுவாங்க. டிவைட் பண்ணும்போது ஏடிஆர்ன்றது ஆவரேஜ் டே ரேஞ்ச் அப்படின்றது இருக்கு. இஃப் டெய்லி ரேஞ்ச் ஹஸ் நாட் எக்ஸீடட் இட்ஸ் 5 டே ஏடிஆர், அந்த டே வந்து ஒரு எக்ஸ்பான்ஷன் டேயா இருக்கும் அப்படின்றது இங்க ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு. ஸோ இது எல்லாத்துலயுமே வந்து நீங்க எப்படி நீங்க செஷனா எடுக்க போறீங்களா இல்ல பிஓபி கம்பைன் பண்ணி எடுக்க போறீங்களா உங்களோட சாய்ஸ். பட் இது செஷன் பேஸ்ட் என்ட்ரிஸ்னால என்னென்ன கேரக்டர்ஸ் என்னென்ன பண்ணுன்றது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆல்வேஸ் அந்த எலிமெண்ட்ஸ் ஆஃப் த ட்ரேட் வந்து நம்ம ஞாபகம் வந்துடணும். ஒரு கன்சல்டேஷன் நடக்குதா, அடுத்த எக்ஸ்பான்ஷனா, அடுத்த ரிட்ரேஸ்மெண்ட்டா, ரிவர்சலான்றது நம்ம மைண்ட்ல வந்து இருக்கணும். ஓகேயா? கிளியரா? அகைன் இந்த ஏரியாவையும் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, இது இன்னைக்கு வந்து இது எடுத்துருந்தா நினைக்கிறேன். எஸ், இன்னைக்கு எடுத்த ட்ரேடு ஏன்னா 2 லிக்விடிட்டிஸ் இருந்தது. ஓபியிலேருந்து டேப் வந்து போனது. எஸ், கரெக்ட். ஓகே, வேற ஏதாவது டவுட்? இது வந்து பியூரா ஸ்கேல்பிங்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு மாடலாக சூஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் மாடலாக சூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு ரொம்ப ஃபேவரட் ஆனது இந்த லண்டன் செஷன் மட்டும்தான். லண்டன் செஷன் தான் வந்து முக்கால்வாசி உங்களுக்கு நிறைய ஒரு ஒரு லெக் வந்து எக்ஸ்பான்ஷன் கிடைக்கும். 1:2க்கான ட்ரேட்ஸ்லாம் கொஞ்சம் ஈஸியாகவே கிடைக்கும் லண்டன் செஷனில். அகைன் நீங்கள் லண்டன் எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நியூயார்க் கன்சால்டேட் பண்ணி ஓடிஐ ஜோனுக்கு வந்து டேப் பண்ணி மார்க்கெட்ஸ் வந்து மூவ் ஆகும். பட் நியூயார்க்கில் ட்ரை பண்ண வேண்டாம். இந்த ஜென்ரல் தம் ரூல் மட்டும் நம்மகிட்ட இருந்தால் போகும். கன்சால்டேட் ஆகி எக்ஸ்பான்ஷன் நடக்கணும். எக்ஸ்பான்ஷன் நடந்து மறுபடியும் அதாவது ஒரு ஒரு எக்ஸ்பான்ஷன் நடந்து மறுபடியும் ஒரு எக்ஸ்பான்ஷன் வந்து நடக்காது. இப்படி நடக்காது. ஓகே, ஸோ இது வந்து ஒன்று சொல்ல வந்தேன். இன்னொன்று வந்து நான் ஒரு கிளாஸ்ல நான் எடுக்க மறந்துட்டேன் உங்களுக்கு. ஒரு ஆர்டர் பிளாக்ன்றது நம்ம வந்து பார்த்துருப்போம். ஒரு ஹை ப்ராபபிளான ஆர்டர் பிளாக் வந்து எப்படி இருக்கணுன்றது இன்னொரு கண்டிஷனும் சொல்லிடுறேன். ஏன்னா இப்போதான் ஞாபகம் வந்துச்சு. இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் பிளாக் கிளாஸ்ல ப்ரீவியஸாக செல் சைட் லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணி மார்க்கெட் வந்து இதோட 2x வந்து மேலே போயிடுச்சு அப்படின்னா இது வந்து ஆர்டர் பிளாக் கன்ஃபார்ம் பண்ணிடும் அப்படின்னு சொன்னேன். அகைன் மார்க்கெட் வந்து என்ன பண்ணணும்னா இது ஜஸ்ட் ஒரு டயக்ராமா போட்டு காட்டணும் பாருங்க. மார்க்கெட் இந்த ஆர்டர் பிளாக்ல இருந்து மூவ் பண்ணிடுச்சு. மூவ் பண்ணதுக்கு கண்டிப்பா வந்து இந்த ஆர்டர் பிளாக்கோட ஓப்பனோ ஹையோ ஏதோ ஒரு இடத்துக்கு மார்க்கெட் வந்து கீழே வந்தாகணும். வரும்போது இந்த ஏரியால கன்சால்டேட் பண்ணி இப்படி ஒரு சின்ன ஒரு மேனிபுலேட் பண்ணி இப்படி வந்து ஹிட் பண்ணானா
இந்த ஏரியா வந்து ஒரு ஹை ப்ராபபிள் ஆர்டர் பிளாக். இது ரொம்ப ரொம்ப ஹை ப்ராபபிள் ஆர்டர் பிளாக். உங்களுக்கு இமீடியட்டா மூவ் வந்து லாஸ்டா கிடைக்கும். ஓகே, இந்த ஏரியால ஒரு கன்சால்டேஷன் நடந்து ஒரு சின்ன இங்க மேனிபுலேஷன் வந்து நடந்து மார்க்கெட்டு இந்த ஆர்டர் பிளாக் அகைன் வந்து டேப் பண்ணும்போது மூவ் இங்கேருந்து வந்து லாஸ்ட்ல வந்து மூவ் ஆகும். லாஸ்ட்ல எடுக்கணும்னு பார்த்தேன், மறந்துட்டேன். ஸோ நடுவில் யாரோ டவுட் கேட்டாங்க, அப்பதான் ஞாபகம் சொன்னேன் இதை நான் எடுக்கல அப்படின்னு. கிளியரா? ஏஷியா 40 பிப் பண்ணா லண்டன்ல என்ட்ரி பார்க்க வேணாம். ஓகே, லண்டனுக்கு பிப் பார்க்க முடியாது ஜி. நியூயார்க்ல என்ட்ரி பார்க்கணும்னா எல்லாருக்கும் பிப்ஸ் இருக்கு, மேலே எல்லாருக்கும் பிப்ஸ் இருக்கு, எல்லாத்துக்குமே பிப்ஸ் இருக்கு மேலே. நீங்க வந்து லண்டன் கன்சாலிடேட் ஆயிடுச்சுன்னா அடுத்து நியூயார்க்ல வந்து எக்ஸ்பான்ஷன் நடக்கும், அவ்வளவுதான். லண்டன் வந்து எக்ஸ்பான்ஷன் ஆயிடுச்சுன்னா நியூயார்க் வந்து ரிட்ரேஸ்மெண்ட் நடக்கும், ரிட்ரேஸ்மெண்ட் ரிவர்சல் நடக்கும். இது மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸ்பான்ஷன் நடந்துச்சுன்னா ஒன்று ரிட்ரேஸ்மெண்ட் இல்லை ரிவர்சல், இது ரெண்டு தான் நடக்கும். ஓகே, எக்ஸ்பான்ஷன் நடந்து மறுபடியும் கன்சால்டேஷன் போய் அது மாதிரி போவார். ஓகே, வேற ஏதாவது இருக்கான்னு நான் பார்க்குறேன். அகேன் இது ஒரு 45 பிப்ஸ். இது வந்து என்ட்ரிஸே கொடுக்குது. ரீசெண்ட் டைம்ஸ் வந்து ஏஷியா செஷன்ஸ் நல்லா மூவ் ஆயிட்டு இருக்கு. பட் ஏஷியா மூவ் ஆகாத செஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 303 இருந்து மேலே கரெக்டாக பாருங்க. இந்த 225க்கு மிட் பாயிண்ட் வந்து 330ல மார்க்கெட் மேனிபுலேட் பண்ணி இந்த லெக் வந்து கொடுத்தோம். இங்க வந்து இந்த லிக்விடிட்டிஸை பூரா எடுத்துட்டு மார்க்கெட் வந்து கிளீனா இந்த ஆர்டர் பிளாக்ல டேப் ஆகி மார்க்கெட்டு அப்படியே இந்த மூவ் கொடுத்துருக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரியும் சினாரியோஸ்லாம் இருக்கும். பேக் டெஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் கிளியராக பண்ணுங்க. இப்போ சொல்லி கொடுத்த எல்லா கான்செப்டுமே இதில் அப்ளை பண்ணுங்க. ஐஎஃப்ஜி, பிபிஆர், ஆர்டர் பிளாக், எல்லா கான்செப்டுமே அப்ளை பண்ணி என்ன பண்ணுறது மட்டும். ஓகே, வேற ஏதாவது எக்ஸாம்பிள் வந்து வேற சார்ட்ல பார்க்கலாம், ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்குறேன். ஏஷியா 29 பிப்ஸ் லண்டன்ல இருந்து மூவ் கொடுத்துருக்கு. பட் லோ ஆஃப் டே செட் பண்ணல. இங்க வந்து லண்டன் 2 o'clock இந்த லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணி மூவ் பண்ணியிருக்கான். பட் இங்க நியூயார்க்ல தான் எக்ஸ்பான்ஷன் கொடுத்துருக்கு. ஏன்னா ஏஷியா 55 பிப்ஸ் போயிட்டான், லண்டன் 30 பிப்ஸ் மூவ் ஆயிருக்கு. நியூயார்க்ல உங்களுக்கு இந்த செஷன் வரும்போது எக்ஸ்பான்ஷன் வந்து கொடுத்துருக்கான் 62 பிப்ஸ். அகைன் இது ஒரு அமைதி எடுத்துட்டு நினைக்கிறேன். இந்த மாதிரி பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க. 5 மினிட்ஸ்ல வந்து மேக்ஸிமம் வச்சுக்கோங்க. பட் ஹையர் டைம் ஃப்ரேமோட பிடிஆரோட அலைன் பண்ணிட்டு வாங்க. ஓகே, இப்போ நீங்கள் டெய்லி சார்ட் பார்க்குறீங்க அப்படின்னா 1 ஹவருக்கு போயிடுங்க. 4 ஹவர் சார்ட் பார்க்குறீங்கன்னா 15 மினிட்ஸ் போயிடுங்க. அங்கேருந்து லோ டைம் ஃப்ரேம் வந்து போயிடுங்க. இப்போதைக்கு ஒரு சின்ன இன்ட்டு கொடுத்துறேன். ஓகே, கிளியரா? கில் ஜோன்ஸ் வந்து கிளியரா? நான் யூஸ்வலாக இந்த கில் ஜோன்ஸோட இன்னொரு ஒரு கான்செப்டும் ஆட் பண்ணிப்பேன். 1 or 2 கான்செப்ட்ஸ் நான் ஆட் பண்ணிப்பேன், கொஞ்சம் ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குன்றதுக்காக. ஸோ அந்த கான்செப்ட் நான் அடுத்து எடுக்கிறேன். சிஆர்டின்றது நான் எடுக்கிறேன். சிஆர்டி வரும்போது உங்களுக்கு கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சிடும் ஏன் வந்து இந்த லண்டன் செஷன் ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு. கிளியரா? ஓகே, பயாசிக் பார்த்துட்டு கிளியர் பண்ணிடுங்க, அவ்வளோதான். ஏஷியா கன்சால்டேட் ஆகி லண்டன்ல லோ ஆஃப் த டே செட் பண்ணிடுச்சு அப்படின்னா கன்ஃபார்மாக மார்க்கெட் வந்து புலிஷ். இது மைண்ட்ல வச்சுக்கோங்க. இது வந்து கிளாசிக் செட்டப் இதெல்லாம். ஸோ எல்லாம் கேட்கறது எல்லாமே மைண்ட்ல வந்து இருக்கணும். உங்க மைண்ட்ல இருக்கணும். மைண்ட்ல இருந்தால் நீங்க சார்ட் பார்த்துட்டு நெக்ஸ்ட் நீங்க செஷன் போடும்போது உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும் எந்த செஷன்ல வந்து ட்ரேட் பண்ணணும், எந்த செஷன்ல வந்து ட்ரேட் பண்ணக்கூடாது. இங்க ஏஷியா 34 பிப்ஸ் ஆச்சு. இங்க வந்து கன்சால்டேட் தான் ஆயிருக்கு. லண்டன்ல பூரா லிக்விடிட்டிஸா வச்சிருக்கு. நியூயார்க்ல எக்ஸ்பென்ஷன் பண்ணியிருக்கணும். இவனும் 30 பிப்ஸ் தான் எக்ஸ்பென்ஷன் பண்ணியிருக்கான். இங்க இருக்கிற பிரேக்கர் பிளாக்ல இருந்து மிட்டிகேட் ஆகி தான் இந்த மூவ் கொடுத்துருக்கான். ஓகே, பட் டீலிங் லைன் போடும்போது நம்ம
இந்த லோவர் சைடில் பார்ப்போம். பட் பயாஸ் புலிஸாக இருக்கிறதுனால நீங்கள் உங்களோட பயாஸ் வந்து கரெக்டாக இருக்கு அப்படின்னா அந்த டைரக்ஷனுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஸ்கேல்ப் ஈஸியாக கிடச்சிடும். குயிக்காக இருக்கும் மூமெண்ட்ஸ். அந்த பயாஸ் பார்க்கறது நான் சொல்லித்தரேன் அடுத்த செஷன்ஸ்லேயும் அதையும் நான் கிளியர் பண்ணுறேன். ஓகே, ஸோ இன்னைக்கு இவ்வளோதான். இதில் ஏதாவது டவுட் இருக்கா? இது வந்து கம்ப்ளீட்டாக ஃபாரெக்ஸ்க்கு மட்டும்தான். நாஸ்க்கும் இயூக்கு அந்த இதுக்குள்ள கிடையாது. ஜிமினி நாஸ்டாக் கிடையாது. அதுக்கு ஏஎம் செஷன் பிஎம் செஷன் ஒன்று இருக்கு. நான் அது எடுக்கும்போது நான் அதை கவர் பண்ணுறேன் உங்களுக்கு. இது பியூர்லி ஃபுல் ஒன்லி ஃபார் ஃபாரெக்ஸ். நோ டவுட் சார். இப்பயே ஒரு சார்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். கோல்டு என்ன பாருங்க, சேம் நான் சொன்னதுக்கு ஏஷியா எக்ஸ்பாண்ட் ஆச்சு, லண்டன் வந்து கன்சால்டேட் ஆச்சு. லண்டன்லேருந்து நியூயார்க் செஷன் கண்டிப்பாக எக்ஸ்பான்ஷன் நடக்கணும். நம்ம ஹைட்டில் வந்து போட்டோம் அப்படின்னா எக்ஸாக்டாக ஆப்டிமம் ட்ரேட் என்ட்ரிலேருந்து நான் நியூயார்க் செஷன் வந்து எக்ஸ்பாண்ட் ஆயிருக்கு. ஈஸி 1:2 கனெக்டட். ஓடி மேலே நீங்கள் போட்டு ஈஸியாக எடுத்துக்கலாம். 1:2 கனெக்டட். ஃபார் கமோடிட்டிஸ் பார்க்காதீங்க, நான் சொல்கிறேன். நீங்கள் கோல்டெலாம் பார்த்துக்கலாம், இதெல்லாம் பார்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை. பட் நீங்கள் கேட்ட டவுட் வந்து நான் மேக்ரோ மைக்ரோவில் வந்து கிளியர் பண்ணுறேன். இப்போதைக்கு அது கிளியர். எஸ், ஸோ தேங்க்யூ.